வெல்கம் டு 10 மினிட் குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை பிரியாணிக்கு தாளிப்புக்கு என்னென்ன வேணும்னு பாட்டு வந்துடலாம் வாங்க. நான் சொல்கிற அளவெல்லாம் 7 பேர் சாப்பிட்லாங்க. வேவிச்ச முட்டை 10, எண்ணெய், நெய், வரமிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம் 3, தக்காளி 2, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, புதினா தழை, தயிர், சின்ன வெங்காயம் 100 கிராம், இஞ்சி 10 கிராம், பூண்டு 15 பல். அடுத்தது பிரியாணி மசாலா பவுட்ருங்க. அது என்னென்ன மசாலாவுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து வந்துடலாம் வாங்க. பிரிஞ்சி இலை 3, மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஜாதிப்பூ கொஞ்சமாக, ஏலக்காய் 2, மராட்டி மொக்கு 2, கொத்தமல்லி 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், பட்டை 2 துண்டு, அன்னாச்சிப்பூ 1, கிராம்பு 2, ஜாதிக்காய் கால்வாசி, கல்பாசி 2. 3/4 கிலோ அரிசிக்கு நான் சொல்கிற அளவுங்க. 3/4 கிலோ அப்படின்னா ஒரு 3.5 டம்ளர் அரிசிக்குங்க நான் சொல்கிற அளவுங்க. திடீர்னு ஊர்லேருந்து 4 பேர் கசின்ஸ் பிரதர் வந்துட்டாங்க. அதனால் அதிகமாக குவான்டிட்டியில் செய்கிற மாதிரி அளவாக போச்சு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலாவெல்லாம் லைட்டாக வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு மிக்சியில் போட்டுக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. போட்டது அதில் சின்ன வெங்காயம் 100 கிராம் போட்டுக்கலாங்க. போட்டு 15 பல் பூண்டு அதையும் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினா தழை லைட்டாக, ரொம்ப அதிகமாக வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு குறவரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாங்க. பத்து மொட்டு வேவிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது மாதிரி கிரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஃப்ரை பண்ணி வைக்கலாம். எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு 3ஐயும் போட்டு எக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பார்த்து பண்ணிக்கோங்க. முட்டை உடையாமல் பார்த்துக்கோங்க. உடஞ்சிட போது உடையாமல் பார்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு முந்திரி ஆப்ஷனலில் வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா விட்டுருலாங்க. 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அது சேர்த்திக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கீரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இல்லாட்டி வெடிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்திக்கலாங்க. இதுக்கு மேலே இருந்தால் கருகிரும், அதனால் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு மூடி வச்சிடலாம். தீ சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தக்காளி வதங்கி வரும். இப்போ வாங்கிட்டு வர தக்காளியில் ரொம்பவுமே ரப்பராட்டு இருக்குதுங்க, காயாட்டே தான் இருக்குது பாருங்கள். தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்திக்கலாங்க. மசாலா, பிரியாணி மசாலா இதெல்லாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் புதினா தழை கைப்பிடி அளவு போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பந்தழை சும்மா போட்டுங்க, அவ்வளோதான். போட்டு நல்லா வதங்கி விட்டுலாங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி விட்டுங்க. எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்திங்களா, எவ்வளோ வாசம் ஜம்முன்னு இருக்குதுங்க. நமக்கு அடியில் கிளறி விட்டுக்குங்க. அப்பப்போ அடியில் பற்றி போயிட போகுது. கிளறி விட்டுங்க. தயிர் சேர்த்திக்கலாங்க. 1/2 கப் தயிர் புளிப்பில்லா தயிராக சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அரிசி நான் ஒரு 3/4 அரிசி நான் எடுத்துருக்கேங்க. 3/4 டம்ளர் அரிசி நான் எடுத்துருக்கேன். அதே ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நான் உள்ளே சேர்த்திக்கிறேன். சாப்பாட்டு அரிசி தான் எடுத்தேங்க. சாப்பாட்டு அரிசிலேயே தான் பண்ணுறேன்.
அதையே உள்ளே சேர்த்திக்கலாங்க. உள்ளே சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டுங்க. மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க அது கூட. ஏழு டம்ளர் தண்ணி நான் சேர்த்திருக்கிறேங்க. 3.5 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி நான் சேர்த்திருக்கேங்க. கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதித்து வரட்டுங்க. உப்பு பார்த்துக்குங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டுக்கலாங்க. தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மொட்டு சேர்த்திக்கலாங்க. பாருங்க, தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஒரு கிளறி விட்டுட்டுங்க நம்ம மொட்டு சேர்த்திக்கலாம். மூடி வச்சிடலாங்க. மொட்டு சேர்த்திட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் ஒரு விசில் விட்டு வரட்டிங்கனாலே போதும். சூப்பராக சாப்பாடு ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. யார் வேணாலும் ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், விசிலெல்லாம் அடங்கிடுச்சு. முட்டை பிரியாணி ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு ஸ்மெல்லோட கமன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம எந்த கடையில் வாங்கி எந்த மசாலாவும் நம்ம சேர்த்த கிடையாது. நம்மளே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம சேர்த்துனால சூப்பராக இருந்துச்சுங்க. இது சைடு சிக்கன் குழம்பு. இதை புதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.